குட் மார்னிங். இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய மனசில் ஆரோக்கியமான விஷயங்கள் நிறைய உருவாகும். இதில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நாம் என்ன செய்யணும், நாளைக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கை அமையும். எப்போவுமே ஏதாவது தேவையில்லாத சிந்தனைகளில் சாப்பிட்றது, தூங்கிறது மற்றும் சில சிற்றின்பங்களுக்குள்ளேயே நம்மளுடைய எண்ணங்கள் மூழ்கி இருக்கும் பொழுது எந்த ஒரு முன்னேற்றமும் நமக்கு இருக்காது. எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சாலுமே நம்ம எண்ணங்களை தெளிவாகவும் மகிழ்வாகவும் ஒரு நல்ல பாசிட்டிவான சிந்தனைகளையும் நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு கஷ்டங்கள் வர மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா சூரியனை கண்ட பனி போல் அப்படியே மறைஞ்சு போயிடும். அது ஒரு அழகான ஒரு வாழ்க்கையாக அமையும். சுற்றிலும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான வாழ்க்கை இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா சிற்றின்பத்திற்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சாரார் இருப்பாங்க. ஒரு சாரார் பணம் சம்பாதிக்கிறதுலையே இருப்பாங்க. ஒரு சாரார் இறை நம்பிக்கையிலேயே இருப்பாங்க. ஒரு சாரார் படிக்கிறதுலையே இருப்பாங்க. படிப்பை பற்றி பேசுகிறேன், நான் படிக்கிறதுல இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவங்களுடைய உலகமும் வேறு மாதிரி தான் இருக்கும். எல்லாராலையும் எல்லாத்தையும் பழக முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். அதுக்கு அவங்க கொஞ்சம் முயற்சி செய்யணும். அந்த முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் மாறுதல்கள் கிடைக்கும். எல்லாத்துக்கும் இன்னொருத்தர் வச்சுருக்காங்க, அது நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி பொறாமப்படுறதோ வயிறு எறிகிறதோ அந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் தவிர்த்துட்டு, ஓகே இவங்க எப்படி இந்த மாதிரி உருவாகிறாங்க, என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்திருப்பாங்க, இதை நமக்கு வேணும்னா நாம் அதுக்கு என்னென்ன அடிகள் எடுத்து வைக்கணும், நம்மளோட சொந்த உழைப்பில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதிகமான மனநிறைவையும் ஒரு ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதை விட்டுட்டு நம்ம அடுத்தவங்கள்ட்டேருந்து பிடுங்கிக்கிட்டோ திருடியோ ஏமாற்றியோ அவங்க மனசை நோகடித்து அவங்கக்கிட்டேருந்து பறித்து எடுத்து நீங்கள் அதை வச்சுருக்கீங்க அப்படின்னா அது உங்ககிட்ட ரொம்ப நாள் இருக்காது. அந்த நேரம் நீங்கள் நினைக்கலாம், ஆஹா நம்ம இவங்ககிட்டேருந்து 5 லட்ச ரூபா காசு ஆட்டையை போட்டோம்டா, வெரி ஜாலி, இதை வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜல்சா பண்ணலாம், ஊர் சுற்றலாம் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு தான். அது சீக்கிரமாகவே அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் வேற ஒரு ஆளை பார்த்து மறுபடியும் ஏமாற்றணுங்கிற மாதிரி நம்ம திருப்பியும் அலையணும். அப்போ மனசு இருட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், வெளிச்சத்துக்கே வராது. அதுக்கு பதிலாக நமக்கு தேவையான காசு நாம் சம்பாதிக்கணும். இந்த 5 லட்ச ரூபாய் நம்ம எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற அந்த உழைப்பை நம்பினீங்க அப்படின்னா அது தீர 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 நீங்கள் சம்பாரிச்சிட்டே இருக்கலாம். எத்தனை முறை யார் ஏமாத்தினாலும் உங்ககிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை விட அடுத்தடுத்த படிக்க உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ எந்த வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நான் பணத்தை ஒரு உதாரணமாக வச்சு சொல்லியிருக்கேன். ஏன்னா பணம் தான் இங்கே எல்லாத்துக்கும் அடிப்படையாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறனால அதை வச்சு சொல்லியிருக்கேன். எல்லா விஷயங்களுக்கும் இதுதான் பொருந்தும். எதையுமே இன்னொருத்தர்கிட்ட இருந்து பிடுங்கி வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. அந்த விஷயத்தை எப்படி உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நேர்மறையான சிந்தனைக்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே வெற்றியாகவே கிடைக்கும். மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாமா?